வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்னுடைய தொகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மம்தா என்ற ஒரு பெண்மணி கடந்த 21/1/24 அன்று யானையால் தாக்கப்பட்டு அந்த இடத்திலே இறந்தும், அதேபோல கடந்த 29/1/2024 சாம்பசிவம் என்ற ஒரு பெரியவர் யானையால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அதேபோல அதற்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பாக முனிரத்னம் என்ற ஒரு நபர் யானை தாக்கப்பட்டு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். இப்படி தொடர்ந்து 2 மாதத்திற்குள்ளாக அந்த பகுதியில் இருவர் இறந்தும் ஒருவர் படுகாயங்களோடும் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரே ஒரு ஒற்றை யானை அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த யானையால் 2 மாதத்திற்குள்ளாக 2 பேர் உயிரிழந்து ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அந்த பகுதியில் மாலை நேரங்களில் மக்கள் செல்வதற்கு இப்பொழுது அச்சம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே